திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். டிஎன் போல்ஸ் 2026ல இப்ப நம்ம பார்க்க போற தொகுதி கூடலூர். மலைகளோட அரசியான நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடலூர் தொகுதி கூடல் நகர் தொகுதி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. கேரளா, கர்நாடகா மாநிலங்களை தமிழ்நாட்டோட இணைக்கக்கூடிய இந்த தொகுதியில தேயிலை, காபி, வாழை, நெல் விவசாயம் பலரோட வாழ்வாதாரமா விளங்குது. தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா 2011 இருந்து தனி தொகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசு மற்றும் தனியார் பெருந்தோட்டங்கள்ல தொழிலாளர்களாகவோ பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை பார்க்கறாங்க. பழங்குடியின மக்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், இதர மக்கள் ஆகியோர் இந்த தொகுதியில அதிக அளவுல வசிச்சுக்கிட்டு வராங்க. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா பந்தலூர், கூடலூர், உதகமண்டலம், மசனகுடி, நடுவட்டம் ஆகிய பகுதிகள் இந்த தொகுதிக்குள்ள அடங்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வரையறுத்துச்சு. அதிமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன் ஜெயசீலன் தொகுதியோட எம்எல்ஏவா இருந்துகிட்டு வராரு. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 94,588 ஆண் வாக்காளர்களும் 1,727 பெண் வாக்காளர்களும் 3 பாலினத்தவர்களும்னு மொத்தமா 1,95,312 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சுதந்திர கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 2006ல இருந்து நடந்த தேர்தல்கள்ல தொடர்ச்சியா 3 முறை திமுக தான் இங்க வெற்றி பெற்றுச்சு. கடந்த 2021 தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் 64,496 வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றாரு. திமுகவை சேர்ந்த எஸ் காசிலிங்கம் 62,551 வாக்குகளை வாங்கி 2ஆம் இடத்தை பிடிச்சாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தா வனவிலங்கு எதிர்கொள்ளல்கள், தீர்க்கப்படாத செக்ஷன் 17 நில பிரச்சனைகள், தோட்ட தொழிலாளர்கள் நலன், பழங்குடியினரோட முன்னேற்றம்னு மிக முக்கியமான பிரச்சனைகள்ல கூட அவர் அக்கறை காட்டல அப்படின்னு திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி சாலை மறியல் போராட்டங்கள்ல ஈடுபடுறதாகவும் திமுகவினர் விமர்சிக்கிறாங்க. அப்போ என்னதான் செஞ்சாரு இந்த சிட்டிங் எம்எல்ஏ? ஊட்டியில புதுசா அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்ட நிலையில மாவட்ட தலைமை மருத்துவமனை குன்னூருக்கு மாற்றப்படுறதா அரசாணை வெளியாச்சு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோட முயற்சியால மாவட்ட தலைமை மருத்துவமனை கூடலூருக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. பழங்குடி மக்களுக்கான வீட்டு வசதி திட்டத்துக்கான நிதியை 5.73 லட்சமா உயர்த்த நடவடிக்கை எடுத்தாரு. டாண்டி நிலத்தை வனத்துறை வசம் ஒப்படைக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக சட்டமன்றத்துல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்ற காரணமா இந்த தொகுதி எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் இருந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய நில பிரச்சனைகள், யானை மனித எதிர்கொள்ளல்களை குறைக்க அறிவியல் பூர்வமா ஆய்வு நடத்தணும் அப்படின்னு அரசு கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த தொகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தா வருவாய் அல்லது வனத்துறைக்கு அப்படின்னு ஒதுக்கப்படாத நிலங்கள் சட்டப்பிரிவு 17 கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வகை பிரிவு நிலத்துல வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல வருஷங்களா பட்டா கிடைக்காம விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிவு 17 கீழே இருக்கக்கூடிய நிலத்துல ஏராளமான தேயிலை தோட்டங்களும் இருக்கு. இந்த நில பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களோட முக்கிய கோரிக்கைகள்ல ஒன்னா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுறது வனவிலங்குகள் புகுந்து சேதப்படுத்துறதோட பொதுமக்களையும் தாக்கிட்டு இருக்கு. இதனால உயிரிழப்புகளும் ஏற்படுது. இதுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும். மேலும் தொகுதியில முறையான மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுல ராசாவோட நெருங்கிய உறவினரான பரமேஷ்குமார், முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி, பந்தலூர் மத்திய ஒன்றிய செயலாளரான மாங்கோடு ராஜா இவங்க எல்லாம் சீட்டை எதிர்பார்க்கிறாங்க. அதிமுகவுல சிட்டிங் எம்எல்ஏ பொன் ஜெயசீலனே ஒன் மேன் ஆர்மியா வலம் வந்தாலும் முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி உள்ளிட்டோரும் சீட்டுக்கு அடி போடுறாங்க. இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பொன் ஜெயசீலனோட செயல்பாடுகள் மக்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பை வாங்கியிருக்கு. இன்னைக்கு சூழல்ல களத்துல திமுக அதிமுக மத்தியில கடும் போட்டி நிலவுது. ஆனா வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம்.